الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيد المرسلين محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் தும்மல் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், கியாமத் நாள் வரையிலும் வரவிருக்கும் நல்லோர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசியத் செய்து கொள்கின்றேன். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்கட நாட்டுல மட்டும் இல்ல, முழு உலகத்திலேயும் தலைவர்கள், அறிஞர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லோருடைய பார்வையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் மீதாகத்தான் இருக்கின்றது. நாங்க எங்க சரி ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும், ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனாலும், ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம், மஸ்ஜித்ல ஏதாவது ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், ஊர்ல இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ், முக்கியமானவங்க எல்லாம் சேர்ந்து, கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கண்டா, சேர்ற இடத்துல தவறாம பேசப்படக்கூடிய தலைப்பு தான், தவறாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான், எப்படி இளைஞர்களை நாங்க வலுவூட்டுறது, எங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி நாங்க எம்பவர் பண்றது, டெவலப் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல், அதே போல சோசியல் லைஃப், எஜுகேஷன் எப்படி கொடுக்கிறது என்று சொல்லி நாங்க எல்லாரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம், ஆண்கள் இருந்து பெண்கள் எல்லாருமே இதை பத்தி பிக்கர் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லா இடத்திலையும் வாலிபர்கள் வாலிபர்கள், சமுதாயம் சமுதாயம் என்று பேசப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஏன் ஆச்சரியம் இல்ல? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் கூட புனிதமான அல் குர்ஆன்ல வாலிபர்களை பத்தி பல இடங்கள்ல பேசிக்கிறான். சாதிச்ச வாலிபர்களுடைய சரித்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம். காஃபாசியல பத்தி பேசும் பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசா அலைஹிஸ்ஸலாம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி முன்னே நபிமார்களை பத்தி பேச பொழுதும், முன்னைய காலத்துல வாழ்ந்தவர்கள் சாதிச்ச சாதனைகளை பத்தி பேசும் பொழுதும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சாதனைக்கு பின்னால, அந்த வெற்றிக்கு பின்னால வாலிபர்கள் இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, அவங்க எப்படியானவங்க, அந்த பருவம் எப்படியான பருவம் என்றதை சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعف. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உங்களை படைக்கிற நேரத்துல ஒரு பலகீனமான முறையில உங்களை படைச்சான். உங்களோட சைல்ட்ஹுட், உங்களோட சிறு பிராயத்தை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு தெரியாது முன்னுக்கு இருக்கிறது பாலா நெருப்பா என்று சொல்லி. உங்களுக்கு தெரியாது இது எறும்பு கடிக்குதா நொலம்பு கடிக்குதா என்று. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, கோடி பெருமதியான ஒன்று முன்னுக்கு வச்சாலும் நீங்க நுகர ஆசைப்படுறது, உங்களோட காதுக்கு விழுவுறது ஆசைப்படுறது எதுன்னு சொன்னா உங்களோட உம்மோட வயசும் உங்களோட உம்மோட மனமும் மட்டும் தான். அவ்வளவு ஒரு பலகீனமான பருவம். அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ثُمَّ جَعَلَ مِن بَعْدِ ضَعْفٍ قُوَّةً. அந்த பலகீனமான பருவத்துக்கு பின்னால அல்லாஹ் தஆலா ஸ்ட்ரென்த்தான ஒரு வாழ்க்கைய, ஒரு பலமான, ஒரு வீரியமிக்க, தைரியமான, பலமான ஒரு பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலமான பருவத்துக்கு பின்னால ضَعْفًا وَشَيْبًا, பலகீனமான முதுமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரதாக சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரெண்டு பலகீனமான பருவத்துக்கு மத்தியில, ரெண்டு பலகீனமான பருவத்துக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலமான, வீரியம் நிறைஞ்ச, தைரியமான ஒரு பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட சொல்றாங்க, நுஸிர்து பிஷ்ஷபாப், எங்கட வளர்ச்சி, இந்த தீனுடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இந்த குறுகிய காலத்துல புதுசாக உலகத்துக்கு ஒரு வித்தியாசமான முறையில புனித தீனுல் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுது. இது உலகம் முழுக்க கொண்டு போய் சேருது என்று சொன்னா, நாடுகளுக்கு கொண்டு போய் சேருது என்று சொன்னா, வெளிநாடுகள்ல எந்த ஒரு வாகன ஏற்பாடும் இல்லாம குதிரையிலையும் கழுதையிலையும் ஒட்டகத்திலையும் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க என்று சொன்னா, இந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிறது வாலிபர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இன்றைக்கு நாங்க மட்டுமில்ல இந்த கம்யூனிட்டியை பத்தி பேசுறோம், இந்த குறிப்பிட்ட வாலிபர்களை பத்தி பேசுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவங்கள பத்தி பேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவங்களுடைய பலத்தை பத்தி பேசிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, நான் இந்த வாலிபர்களை வச்சுதான் நான் வெற்றி அடைந்தேன், எனக்கு உதவி செஞ்சதெல்லாம் வாலிபர்கள் என்று சொல்றாங்க. ஒரு 2 சஹாபாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற ஆரம்ப காலத்துல வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க. மத்த எல்லாமே 30க்கு கீழே, பெரும்பாலும் 20க்கு கீழே என்று தான் தாரீഖ்ல, ஹிஸ்டரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெரியும், நாங்க இப்படி ஒரு மஜ்லிஸ்ல, இப்படி ஒரு விசேஷமான ஒரு இடத்துல, அல்லது ஊர்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்று சொன்னா, நாங்க யாராவது முக்கியமான ஒருத்தர் வாரார் என்று சொன்னா, நாங்க அவருக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுப்போம், அவருக்கு நாங்க ஃப்ரண்ட் லைனை கொடுப்போம், நாங்க ஸ்டேஜ்ல அவருக்கு செப்பரேட்டான ஒரு இடம் ஒன்று கொடுப்போம். ஏன்? அவங்களோட விசேஷ தன்மை இருக்கிறனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில சூரியன் தலைக்கு நேராக வந்து நிற்கும். சூரியனுடைய அந்த வெப்பத்தினால மக்களுக்கு வேர்த்து பாவங்கள் செஞ்ச மனிதர்களுடைய அவங்களோட பாவத்துக்கு ஏற்றவாறு வேர்வை தண்ணி நிறைஞ்சிருக்கும். சிலருடைய கணுக்கால், முழங்கால், இடுப்பு, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, தலை நிரம்ப அந்த காலத்துல சூட்டால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை கியாமத்துடைய நாளையில எந்த நிழலும் இல்லாத அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழே இருக்கக்கூடிய 7 பேர் தான் நிழலுக்கு கீழே இருப்பாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன் அவருடைய வாலிப பருவத்துல அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யறதுல தன்னை ஆளாக்கி கொண்டாரு. பாவங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய வருது, பாவங்களுடைய ஆசை வருது, பாவங்களுடைய சிந்தனை வருது. இந்த சிந்தனை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவர் யோசிக்கிறார், இல்ல நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இல்ல இந்த பாவத்தை விட்டு நான் தவிர்த்து கொள்ளுவேன், இல்ல இந்த பாவத்தை செஞ்சா எனக்கு இபாதத்துல இருக்கிற இன்பம் இல்லாம போய்த்திடும், இல்ல நான் இதை பாவிச்சுன்னு சொன்னா இந்த வாழ்க்கையே இல்லாம போய்த்திடும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி நினைச்சு அவர் பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டாருண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வாலிபனும் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலுக்கு கீழால் இவருக்கு நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லி.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பருவத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்கு சொன்னாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், உங்களுக்கு 5 பருவம் வரதுக்கு முன்னால 5 பருவங்களை கனிமத்தாக நீங்க எடுத்துக்கோங்க. அத உங்களோட பாக்கியமாக நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு திரும்ப வராது. உங்களுக்கு திரும்ப வராம இருக்கக்கூடிய அந்த காலத்தை நீங்க அடைகிறதுக்கு முன்னால வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்க பாவிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் முதுமை வரதுக்கு முன்னால உங்களோட வாலிபத்தை உங்களோட பொக்கிஷமாக பாக்கியமாக எடுத்துக்கோங்க. கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, வாலிப பருவத்துல தைரியம் இருக்குது, பலம் இருக்குது, எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு எங்க வேணாலும் போவேலும் சம்பாரிச்சு கேளும் என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல பாவத்துல கழிச்சுட்டான் என்று சொன்னா வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில கவலைக்குரிய நிலைமை ஆகிடும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கந்தகாடோ அதே போல சேனபுர வவுனியா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போய் பார்த்தா விளங்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரொம்ப அழகான, ரொம்ப உடம்புல நல்ல தைரியம் இருக்கக்கூடிய எத்தனையோ 20 வயசுக்கு குறைஞ்ச வாலிபர்கள், 30 வயசுக்கு குறைஞ்ச வாலிபர்கள் அங்க ரீஹப் ஆகி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவங்க வந்து கேட்கிற கேள்விதான், இப்ப நான் திருமணம் முடிச்சு எனக்கு 2 பிள்ளை இருக்குது, நான் இந்த பாவனையில எடிக்ட் ஆனனால இந்த ஃபேமிலியை விட்டு தூரம் ஆகிட்டாங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தொடர்புகள் பாவமான விஷயங்கள்ல நாங்க தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னா, அதுதான் எங்களோட நிலைமை என்று இருந்துச்சு என்று சொன்னா, அதை விட மாட்டோம் என்று சொன்னா, அது மட்டும் எங்கள்கிட்ட இருக்கும், மத்த எல்லாம் எங்களை விட்டு பேத்துடும். இப்ப கெஞ்சிராங்க, எங்களோட குடும்பத்தை சேர்த்து வைங்க, என் மனைவி வேணும், எனக்கு புள்ள வேணும் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மனைவி விரும்புவாளா? இவர் கத்தி எடுத்துக்கொண்டு எனக்கு அதத்தான் இதத்தான் என்று சொல்லி கேட்டு பயங்காட்டி அந்த பொம்பளைய கொடுமை செஞ்சு அவருக்கு கிடைச்ச சொத்துகள் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு பிறகு திரும்ப இவர் திருந்திட்டு சொல்லி தலைகீழ நீண்டாலும் அந்த பெண் விரும்ப மாட்டாள் எடுக்கிறதுக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் வரதுக்கு முன்னால வாலிபத்தை பாக்கியமாக நீங்க எடுத்துக்கோங்க. சிலவங்க வயோதிபத்துக்கு ஆனதுக்கு பிறகுதான் எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாம ரோட்ல நிக்கிற நேரத்துல சொல்லுவாங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு நான் அப்படி சொன்னேன், இப்படி செஞ்சேன், எனக்கு இந்த சந்தர்ப்பங்கள் இவர் எனக்கு தந்தாரு, அந்த சந்தர்ப்பம் எல்லாம் எனக்கு மிஸ் ஆகி போயிருச்சு. இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் எல்லாம் பாவிச்சிருந்தா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். அவருடைய காலத்துல இருந்த, அவருடைய நேரத்துல அவருடைய கலீக்ஸாக, அவருடைய உடன்பிறப்புகளாக, அவருடைய தோழர்களாக இருந்தவங்க எல்லாம் சமூகத்துல நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற நேரத்துல, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இவர் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறாரு. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, சொந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்கு வழி இல்ல, சொந்த பந்தங்களோட பேச போனா அவங்க திரும்பி போறாங்க, பேசுறதுக்கு ரெடி இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு காலம் வரும், இந்த காலத்தை வாலிப பருவத்தை சரியா பாவிக்கலாட்டி வீட்டுல மாமி வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க மகளுக்கு, நீங்க வாங்க இந்த இன்விடேஷனுக்கு எங்க ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்குது. ஆனா கண்டிஷன் என்ன? உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது, அவர் வரக்கூடாது. பிள்ளைகள் வெக்கப்படும், என் வாப்பா இதுதான் என்று சொல்லி காட்டுறதுக்கு. மனைவி வெக்கப்படுவா, என் வாப்பா இதுதான் என்று சொல்லி காட்டுறதுக்கு. மிச்சம் போக தேவையில்ல, உம்மா வாப்பாக்கு பெரிய தலையிடியாவே துவா செய்ய வேண்டிய உம்மா வாப்பாங்க பதுவா செய்யறாங்க, எங்க சரி அடிச்சு பட்டு பேத்துட்டான், நல்லா நான் எப்படி இருந்தேன் என் குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பருவத்தை நீங்க பாக்கியமாக எடுத்துக்கோங்க, இதால நீங்க முன்னேறிக்கோங்க, நல்லதை செஞ்சு உங்களை நீங்க ஆளாக்கிக்கோங்க. நாளை கியாமத்துடைய நாளையில, அந்த பயங்கரமான நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸஅல அன் அர்பா, 4 விடயங்களுக்கு பதில் சொல்லும் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு கால் எடுத்து அடுத்து வைக்க முடியாது. முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, வாழ்நாளை நீ எப்படி கழிச்சாய்? உனக்கு நான் பாக்கியமா தந்தேன், இது நீ நினைச்ச மாதிரி பாவிக்கிறதுக்கு தந்த வாழ்க்கை இல்ல, இது நான் உனக்கு தந்த வாழ்க்கை, நீ எப்படி பாவிச்சாய்? நான் சொன்ன மாதிரி நீ பாவிச்சாயா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இங்க எங்கட உம்மா வாப்பட கண்ணை கட்டேலும், எங்கட மனைவிட கண்ணை கட்டேலும், எங்கட சகோதரர்கள் நண்பர்களுடைய, எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் கண்ணை கட்டிட்டு எங்களுக்கு வேண்டிய பாவத்தை செய்யலாம், வேண்டிய மாதிரி யாரையும் ஏமாத்தலாம், வேண்டிய மாதிரி போகலாம். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லாத வரைக்கும் காலெட்டு எடுத்து வைக்க விட மாட்டான். வயது என்று சொன்னா, அவனுடைய வாழ்நாள் என்று சொன்னா, அவன் பிறந்ததுல இருந்து மௌத் வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உனக்கு வாலிபம் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பருவம் உங்களுக்கு தந்தோம்.
உன்ட சாதனை எல்லாம் சாதிக்க இயலுமான பருவம், நீ நிறைய இபாதத் செய்ய இயலுமான பருவம், நீ சமூகத்துக்கு உனக்கு அல்லாஹ் தந்திக்கிறத வச்சு சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய பருவம். இந்த பருவத்துல நீ என்ன செஞ்சாய்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எட்டு எடுத்து வைக்க விட மாட்டான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட வாழ்நாள்ல கம்யூனிட்டில ஈகல் ஐ கண் வச்சுக்கொண்டே இருந்தாங்க வாலிப சமூகத்தை உருவாக்குறதுக்கு. வாலிப சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான கவனத்தை கொடுத்தாங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப சமூகத்துக்கு கொடுத்தது எது தெரியுமா? இது கம்யூனிட்டி லீடர்ஸ் இது தலைக்கெடுக்கணும், மஸ்ஜித் நிர்வாகிகள் இதை கன்சர்ன் பண்ணணும், வீட்டுல இருக்கக்கூடிய உம்மா வாப்பாகள் மகன் பாதிக்கப்பட்டு மகனை இழந்ததுக்கு போறோம், மகன் எங்கேயோ போறோம் கண்ணீர் வடிச்சு ஒப்பாரி வைக்கிறது அர்த்தம் இல்ல. மகனை வளர்க்கிற நேரத்திலேயே 4 வயசு 5 வயசுல இருந்தே இந்த விஷயங்களை சொல்ல போற விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். முதலாவது தான் அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நல்ல லீடர் உருவாகணும் என்று சொன்னா, ஒரு சாலிகான பிள்ளைங்களுக்கு உருவாகணும் என்று சொன்னா, எங்கிட்ட மௌத்துக்கு பின்னால் ஒரு புள்ள துவா செய்யணும் என்று சொன்னா, முதலாவது நாங்க கவனிக்க வேண்டியது விஷயம், அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து ஈமான், அல்லாஹ்வுடைய சரியான அகீதாவை கொடுக்கணும், அல்லாஹ்வுடனான தொடர்பை பேண வைக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹப்பத்தை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாகனத்துக்கு மேல வச்சுக்கொண்டு சொல்றாங்க, யா குலாம், ஏ பையனே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். அவர் பாவம் செஞ்சா, அந்த வயசுல அவர் பாவம் செஞ்சாருன்னு சொன்னா அந்த பாவம் கூட பதியப்படாது, அவர் புலூக் ஆவாத, அவர் வயது வராத ஒரு புள்ளையா இருக்க போகும்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏ பையனே, ஏ சிறுவனே, நீ இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை நீ பாதுகாரு, பாவங்களை நீ செஞ்சிடாதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜ்ஹு துஜாஹக், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்து பாவங்கள்ல இருந்து தவிர்த்து கொண்டு சொன்னா, மக்கள் அப்படித்தானே, நல்லா ஈக்கிற நேரத்துல அல்லாஹ்வை மறக்கிறது, நல்லா ஈக்கிற நேரத்துல போடாத கூத்திலே செய்யாத பாவம் இல்ல, கஷ்டம் நஷ்டம் என்று வந்ததுக்கு பின்னால இவர் எப்பவுமே மஸ்ஜிதுல சுஜூத்ல இருப்பாரு. இவர் இது மட்டுமில்ல, கடமை அந்த வயசுல அவரோட குடும்ப கடமை இருக்குது, பெற்றோர்களுடைய கடமை இருக்குது, தொழில் கடமை இருக்குது. இப்ப இவருக்கு ஒன்றுமே ஓடுது இல்ல. ஏன்? இப்ப பாதிக்கப்பட்டுதான் இப்ப சுஜூத்ல இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியா நிறைவேற்றுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாப்பான். உங்களுக்கு எது கிடைச்சிச்சோ அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான், உங்களுக்கு எது தவறி போயிருச்சோ அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய கலாகதர், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டி வளர்க்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய காலத்துல ட்ரக்ஸ பத்தி தான் எல்லாரும் பேசுறோம், போதைப் பொருள்களை பத்தி. இதை விட பயங்கரமான காலங்கள் முன்னுக்கு வர இருக்குது, அதுதான் செக்யூலரிசம், மத சார்பற்ற கொள்கை. பாக்குறதுக்கு முஸ்லீமா இருப்பாரு, தோற்றத்துல முஸ்லீமா இருப்பாரு, ஆனா அவருக்கு மார்க்கம் என்றது அவருக்கு பெருசா அலட்டி கொள்ள மாட்டாங்க. செக்யூலரிசம் என்ன? நாட் கன்சர்ன் அபௌட் தி ரிலிஜன், மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு கணக்கு இல்ல, மார்க்கம் தேவை இல்ல, ரிலிஜனுக்கு ஒரு ரியாலிட்டி இல்ல, மார்க்கத்துக்கு ஒரு அடிப்படை இல்ல, ஒரு ஹகீகத் இல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய கம்யூனிட்டியை உருவாகாம இருக்கணும் என்று சொன்னா, எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட மஸ்ஜிதுக்குள்ள, எங்கட மஹல்லாக்குள்ள சிறார்களை வச்சு தீனுடைய, இல்முனுடைய, குர்ஆனுடைய, ஹதீஸுடைய எஜுகேஷன் கொடுக்கப்படணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கே உலகம் என்ன பேசுதுன்னு சொன்னா, the source which எங்களால உங்களுக்கு ட்ரிங்கோலிட்டி என்று சொல்லக்கூடிய மன நிம்மதி, அன்பு, மனசுக்கு ஆரோக்கியம், மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதோ, that's your true religion, அதுதான் உங்களோட மார்க்கம். இஸ்லாம் சொல்லலையே, பரவாயில்ல, உங்களுக்கு பொனோகிராஃபி பார்க்கறதுல தான் மனசு நிம்மதி கிடைக்குதா, உலகம் சொல்லுது இதுதான் உங்களோட ரிலிஜன் என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு பெண்ணை பார்த்து ரசிச்சு அந்த மியூசிக்கை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதுல உங்களுக்கு தூக்கம் போகுதா, உலகம் சொல்லுது இதுதான் மார்க்கம் என்று சொல்லி. உங்களுக்கு குரங்கு வித்த பார்த்து தான் மனசுல நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குதா, அன்பானவர்களே, உலகம் சொல்லுது அப்ப குரங்கு வித்த தான் உங்களோட மார்க்கம் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவரவருடைய மார்க்கம், அவரவருடைய உள்ளத்துக்கு எது இன்பமாக சந்தோஷமா இருக்குதோ இதுதான் மார்க்கம். உங்களோட மார்க்கத்தை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, மஸ்ஜிதுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா கம்யூனிட்டி, சோசியல் என்று வார நேரத்துல, சோசியல் லைஃப் என்று வார நேரத்துல மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க அங்க வரணும். சோசியல் கல்ச்சர் என்றது எல்லாமே ஒரே மாதிரி தெரிவிக்கணும். உலகத்துக்கு எது நாங்க சோசியல் என்று சொல்றோம் அதுதான் சோசியல்.
உலகத்துக்கு எது நாங்க நாகரிகம் என்று சொல்றோம், அதுதான் நாகரிகம். அந்த நாகரிகம் இஸ்லாத்துக்கு உட்பட்டதா வெளிப்பட்டதா அது ஒரு பிரச்சனையே இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட கம்யூனிட்டியில வளரக்கூடிய சிறார்களுடைய மார்க்கத்துக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் இருக்குது. அதுல இருந்து அவங்கள பாதுகாக்கப்படணும் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின சமூகத்தை நாங்க உருவாக்குறத நான் இந்த எங்கட வீட்டுக்குள்ள எங்கட மஸ்ஜிதுக்குள்ள சிறார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீனுடைய இல்முடைய ஹதீஸுடைய குர்ஆனுடைய இல்மு கொடுக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இரண்டாவது தான் முதலாவது ஈமானுடைய உணர்வை கொடுக்கணும். இரண்டாவது இபாதத்துல ஆர்வத்தை கொடுக்கணும். இபாதத்துடைய ஆர்வத்தை கொடுக்கணும். வாப்பா சுபஹுக்கு பள்ளிக்கு கூட்டி கொண்டு வரணும் 7 வயசு 8 வயசு பிள்ளைகளை. அவர் இப்பவே காரணம் சொன்னாருன்னு சொன்னா 14-15 வயசுல வாப்பா அந்த பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிப்பாரு. சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், அன்பான பிள்ளைகள் இருப்பாங்க, அழகான மனைவி இருப்பான், வசதியான வீடு இருக்கும், வசதியான வாகனம் இருக்கும். பிள்ளைட முகத்துல ஒரு சிரிப்பை பாக்குறதுக்கு தடமாறுவாரு. ஒருத்தர் சொல்றாரு 7 கோடி 8 கோடி கொடுத்து ஒரு வாகனம் வாங்கி கொடுத்தோம், இன்னும் மகண்ட முதலில் சிரிப்பை காண்றது இல்ல, ரொம்ப கவலையாய்க்கிறது. வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, பஜார்லயே கழிக்கலாம் என்று யோசிக்கிறோம். ஏன்? பிள்ளைகளால் எனக்கு சந்தோஷம் இல்ல. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளை உருவாக்கணும், நாங்க எடுத்துக்கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சின்ன சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவங்கள பத்தி, நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி பில்லைல், அப்துல்லாஹ் அவர் இரவு நேரங்கள்ல நின்று வணங்கக்கூடியவராக இருந்தா ரொம்ப சிறந்தவராக ஆகிடுவார் என்று சொல்லி சின்ன வயசு சஹாபி கேள்விப்பட்டோடனே அவர் சொல்றாரு, மௌத்து வரைக்கும் இன்றைய வரைக்கும் நான் ஒரு தஹஜ்ஜத் தொழுகை மிஸ் ஆகல. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துல உருவாக்கினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போலதான் இல்மையும் நாம கொடுக்கணும், அறிவையும் கொடுக்கணும். உலகத்துல ஒரு காலத்துல துனியாவுடைய அறிவோ ஆஹிராவுடைய அறிவு என்று சொல்லி எல்லாமே அப்படி இருக்கல. உலகத்துல ஒரு காலம் ஒரே ரூஃபுக்கு கீழே குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல ஹாஃபிஸானவர் உலகத்துல அந்த மெடிசினுக்கு பேத்து சமூகத்துக்கு உலகத்துக்கு பிரயோசனம் உள்ளவர் ஆகுவாங்க. இன்றைக்கு உலகத்துல பெரிய பிசினஸ் எது? மெடிசின். இன்றைக்கு உலகத்துல பெரிய பிசினஸ் எது? அவங்களோட இன்கம் சோர்ஸ் எது? எஜுகேஷன். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலத்திலேயும் தான், அதுக்கு பின்னால ஹிலாஃபத் ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் தான் ஒரு ஃப்ரீயான ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா மெடிசினுக்கும் எஜுகேஷனுக்கும் யாருமே சார்ஜ் பண்ணல. கவர்மெண்ட் ஒழுங்கா பே பண்ணிச்சு, மக்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த உண்மைகள் தெரியாம நாங்க எங்கட பிள்ளைகளை வளர்த்துட்டோம் என்று சொன்னா எங்கட பிள்ளைகள் எஜுகேஷன்ல நாலேஜ்ல தொப்பி இருப்பாங்க, மெச்சூரிட்டி இல்லாம இருக்கும், முதிர்ச்சி இல்லாம இருக்கும். அவர் பெரிய பட்டதாரியா இருப்பாரு, செய்யக்கூடாத செயலை செய்வாரு. அவருக்கு இத பத்தி பிரச்சனை இல்ல, பாவமான பிசினஸ் செய்வாரு, இல்லீகல் எஃப்ஐஆர்ஸ் வச்சு கொள்ளுவாரு, அவருக்கு அசிங்கங்களை வாழ்க்கையில கொண்டு வரது ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்? அறிவு வளர்ந்துருச்சு, அடைவு ஒன்றுமே இல்ல, முதிர்ச்சி இல்ல, மெச்சூரிட்டி இல்ல. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படியான பிள்ளைகளை வளர்ந்துட்டா எங்கட மஸ்ஜிதுல எங்கட சமூகத்துல ரைட்ஸை கேட்பாங்களே தவிர என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பேச மாட்டாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பத்தி குரல் நிறைய இருக்கும். நான் சமூகத்துக்கு டாக்டர் ஆனதுக்கு பிறகு, நான் டீச்சர் ஆன பிறகு, நான் ஒரு அறிவாளி கல்வியாளர் ஆனதுக்கு பிறகு நான் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எது என்று பேசுறதுக்கு எங்கட சமூகத்துல ப்ரொஃபஷனல்ஸ் இருக்க மாட்டாங்க, துறை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எஜுகேஷன் என்று வார நேரத்துல அது இஸ்லாம் சொல்ற மாதிரி எந்த எஜுகேஷன், எந்த அறிவோ அல்லாஹ் அடைறதுக்கு உதவியா இருக்குமோ அப்படியான எல்லா விதமான அறிவுகளையும் கொடுக்கிறது இஸ்லாம் என்கரேஜ் பண்ணுது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உலகம் செல்லுது, பெண்களுக்கு இஸ்லாம் எஜுகேஷன் ரைட்ஸ் கொடுக்கல என்று சொல்லி. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துல முதலாவது யூனிவர்சிட்டி ஜாமியா கஸ்வியின் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிய யாரு உருவாக்கினது? ஃபாத்திமா முஹம்மத் ஃபிஹ்ரியா அவருடைய சொந்த சல்லில அந்த யூனிவர்சிட்டியை உருவாக்கினார். யூனிவர்சிட்டி கட்டி முடியும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சால் தனக்கு இன்ஹெரிட்டன்ஸால, வராசத்தால, அனந்தர சொத்தால எந்த சொத்து கிடைச்சிச்சோ அதை கம்யூனிட்டியினுடைய எஜுகேஷனுக்காண்டி கொடுத்தால், அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட பெண்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போலதான் அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அறிவு கொடுக்கலாம், எங்களுக்கு இல்ம கொடுக்கலாம், எங்களுக்கு இபாதத்தை கொடுக்கலாம், ஈமான கொடுக்கலாம். அதே நேரத்துல நாங்க அஹ்லாக்க கொடுக்க மறந்துட கூடாது. நல்ல எத்திக்ஸ கொடுக்கணும், அஹ்லாக்க கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஜ்லிஸ்ல பால் கொண்டு வரப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு
வலது பக்கத்துல தான் ஷேர் பண்ணணும். பாக்குறாங்க சின்ன சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் இருக்கிறாரு. இடது பக்கம் இருக்கிறது பெரிய சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குடிச்ச பொறவு வலது சைடால தான் ஷேர் பண்ணணும். ஆனா அப்துல்லா இப்னு அப்பாஸே பக்கத்துல இருக்கிற எந்த பக்கம் இருக்கிறது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கவா சொல்றாங்க. அன்பான பெரிய இதுதான் தர்பியத், இதுதான் தர்பியத். சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ், இந்த பக்கத்தால கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க வாய் வச்ச சைடு எனக்கு மிஸ் ஆகிடும், அதனால எனக்கே தாங்க. கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழுக்கமான ஒரு கம்யூனிட்டி உருவாக்கினாங்க, ஒழுக்கத்தையும் பாதுகாத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்க ரீதியில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எது எது என்பதையும் நுணுக்கமாக இருந்து மார்க்கம் என்று வார நேரத்துல ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வார நேரத்துல எதையும் இழக்க தயாராகல. இன்னைக்கு எங்கட வீட்டுக்கு சாச்சா பெரியம்மா எங்கட அப்பா உம்முமா வார நேரத்துல எங்கட வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா மல்லாக்க படுத்து கொண்டிருக்கிறாங்க. சொந்தம் வாரதும் விளங்குது இல்ல, போறதும் விளங்குது இல்ல. மகள் ரூமுக்குள்ள இருக்கிறாள், 4 hours விசிட்டர்ஸ் வந்து சொந்த பந்தம் வந்து வீட்டுல இருந்துட்டு லஞ்ச் எடுத்துட்டு டின்னர் எடுத்துட்டு போறாங்க. மகள் இன்னும் ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாள். 4 அறைக்குள்ள தான் அவட வாழ்க்கை. சோசியல் லைஃப் இல்ல, ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல, ஃபேமிலி லைஃப் சரியா இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அன்பானவர்களே, இந்த நல்ல சமூகம் உருவாக்கணும் என்று சொன்னா சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க வீட்டுல நாங்க பழக்கணும். எங்களுக்கு 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 டிசிப்ளின் இருக்கணும். இது சரியா பழக்கிறதுக்கு எங்கட வீட்டுல நாங்க முடிவெடுக்கணும். இந்த டைம்ல மொபைல ஓஃப் ஆக்கிட்டு வைப்பன், ஓரமாக்கி வச்சிடுவேன். உலகத்துல எது நடந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நோ மேட்டர், எனக்கு உலகத்துல எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த டைமுக்கு போற போன் பாவிக்க மாட்டேன். இந்த டிசிப்ளின் எங்கட இல்லாட்டி நாங்க 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் பாவிக்கிறோம் என்று சொன்னா எங்கட பிள்ளைகள் ஜாமம் 4 மணி வரைக்கும் பாவிக்கும். நீங்க 100 விஷயங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கும், பெற்றோர்களுக்கு ஒழுக்கமா நடந்துக்கும், பெற்றோர்களை மதிகி என்று சொல்லி கொடுக்கிறதுக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கும், நீங்க உங்களோட உம்மா வாப்படவா கண்ட உடனே அவங்களோட கையெடுத்து மோந்து கொண்டு கொடுக்கிற அந்த 2 அட்வைஸுக்கு மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நீங்க சொல்றீங்க அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, இதே நீங்க செஞ்சு காட்டுறீங்க என்று சொன்னா உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுவாங்க. இன்றைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஓட்ட விட்டுட்டோம். இப்ப நாங்க அடைய வேண்டிய வயசுல எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு கிடைக்காம இருக்குது. இதுதான் வித்தியாசம். கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த விஷயங்கள் வீட்டில இருந்து மஸ்ஜித்ல இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விசேஷ தன்மை கம்யூனிட்டி லீடர்ஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, கம்யூனிட்டி லீடர்ஸ் என்று சொல்றது மஸ்ஜிதுக்குள்ள வந்து இந்த 4 சுவருக்குள்ள வேலை செய்யறது இல்ல. கம்யூனிட்டி லீடர்ஸ் என்று சொல்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன் உருவாக்கி கொண்டு அந்த 4 சவருக்குள்ள போட்டியும் பொறாமையும் முன்னேற்றமும், அடுத்த லீடர் யாரு, அடுத்தது என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த இன்ஸ்டிடியூஷனை எப்படி நான் லேபிள் பண்றது, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது. கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய வித்தியாசமான திறமைகளை அடையாளம் கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு மஆதின் கமஆதினி الذهب والفضة. மக்கள் வந்து சுரங்கங்களை போல, தங்கம் வெள்ளி எடுக்கப்பட்ட சுரங்கங்களை போல. அது முஷ்ரிக் காபிர் முனாஃபிக் என்று சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவா எல்லா மக்கள்கிட்டயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறான். அது எங்கட வீட்டுல வளர்ற பிள்ளையும் தான், உங்களோட வீட்டுல வளர்ற பிள்ளையும் தான். அது ஸ்கூலுக்கு வர பிள்ளையும் தான், உங்களோட பக்கத்து வீட்டுல இருந்து வர பிள்ளையும் தான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறான். திறமைகளை இனம் காணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, கோல் செட் பண்ணுங்க, பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போய் அடையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திக்கிற நேரத்துல 7 வயசு. ஸைத் ரலியல்லாஹு அவங்களுக்கு 7 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறமையை இனம் கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கவிதைகளை நல்லா படிக்கிறீங்க, நீங்க மொழிகளையும் நீங்க வளர்த்துக்கோங்க, லாங்குவேஜ் ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கோங்க. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ டிப்ளமேட்ஸ் வந்து சந்திக்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து வந்து சந்திக்கிறாங்க, டெலிகேஷன்ஸ் வராங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுறதுக்கு இன்னொரு யஹூதி நசாராக்களை வைக்க வேண்டிய நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க படிங்க, உங்களுக்கு படிக்க இயலும். மௌத்தாவுடைய நேரத்துல ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 17 லாங்குவேஜ் 17 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். அந்த வயசுல குர்ஆனை ஒன்று சேர்க்கணும், பலகையில, அதே போல எலும்புல, தோல்ல, பேப்பர்ல, அதே போல இலைகள்ல எழுதப்பட்ட குர்ஆன் அங்கங்க இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். கொடுக்கப்படுது ஸைத், நீங்க பொறுப்பெடுங்க, சின்ன வயசு, below 20 years, 20 வயசுக்கு கீழே.
கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே பயப்படுறாரு, எனக்கு இது செய்ய இயலுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஷாபுன் ஆகினுன் லா நத்தஹிமு கபுதா, ஸைதே நீங்க ஒரு புத்திசாலியான வாலிபன், உங்களை நாங்க எந்த காலத்திலும் சந்தேகப்பட மாட்டோம், நீங்க இந்த பொறுப்பெடுங்க செய்யுங்க. குர்ஆன் ஒன்று சேர்க்கிறது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயசு பொடியன். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படை போகுது. அந்த படையில பெரிய மூத்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இந்த படைக்கு லீடர்ஷிப் கொடுக்கிறது 18-17 வயசு பொடியன் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஐடென்டிஃபை, அவங்களுடைய அடையாளப்படுத்தினது எப்படி? இன்னைக்கு சமூகத்துல நாங்க அதை தவறிட்டோம். ஏன்? நாங்களும் மேலிடத்துல ஈக்கிறவங்களும் பொறுப்புல ஈக்கிறவங்களும் எங்கட ரைட்ஸ பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கௌமியத் அஸபியத்தை பத்தி பேச ஆரம்பிட்டோம். அந்த சமூகமா இந்த சமூகமா, அந்த ஆர்கனைசேஷனா இந்த ஆர்கனைசேஷனா, அந்த மஹல்லாவா இந்த மஹல்லாவா நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சமூகத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி நாங்க ஃபோக்கஸ் பண்ண ஐடியாவே எங்களுக்கு இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 22 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க உம்மத்துல ஹலால் ஹராம பத்தி தெரிஞ்ச ஒரு சரியா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர்தான். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றதே, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றதே சாஹிபுல் கைர்னு தான் சொல்லுது, நலவு நிறைஞ்ச மனுஷன். ஏன்? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மதீனாவுடைய கிரவுண்ட செஞ்சு எடுக்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சரியா வெல்கம் பண்ற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போற நேரத்துல முழு மதீனாவும் தலஅல் பத்ரு அலைனா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்குது என்று சொன்னா, அது ஒரு தனி நபர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட பிளானிங். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க இப்ப சொல்லி விழிச்செலும்பல்லாட்டி நாளைக்கு எங்கட கம்யூனிட்டியில எங்கட பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிள்ளைகளை தேடுறதுக்கு கஷ்டப்பட வேண்டி வரும். மாப்பிள்ளைகளை நம்பி கொடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு காலம் வரும். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஆண் பிள்ளைகள் மட்டுமில்லை, பெண் பிள்ளைகள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஸ்கிரீன் அடிக்ஷன்ல வராங்க, இப்பவே வராங்க. அந்த தொடர்பு இந்த தொடர்பு, அன்பான பெரியோர்கள் ஒரு காலத்துல எங்களுக்கு யோசனை வரும், லவ் பண்றியா? இப்ப லவ் பண்றியான்னு கேட்டா நாங்க கேட்போம், யார லவ் பண்றாய் என்றுதான் கேட்போம். ஒரு காலத்துல லவ் பண்றேன்னா நாங்க என்ன கேட்க போறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆனா பெண்ணா? நீங்க விளங்கிக்கோங்க மத்த சைட. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஆபத்தான ஒரு காலத்துல இருக்கிறோம். உலகத்துல எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. இன்னும் எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான, மதரசாக்களை ஹயாத்தாக்குறதுக்கான திட்டம் எங்களுக்கு இல்ல. மஸ்ஜிதுகளுக்குள்ள எங்கட வாலிபர்களுக்கு சிறார்களுக்கு சரியான திட்டம் இல்ல. வீட்டுல ஜொப்புக்கும் தொழிலுக்கும் சம்பாத்தியத்துக்கும் நேரம் கொடுக்கிற வாப்பாவுக்கு பிள்ளைக்கும் மனைவிக்கும் நேரம் கொடுக்க நேரம் இல்லை என்று சொன்னா, அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, வயோதிப காலத்துல தானே பெற்றெடுத்த புள்ள தனக்கு தலையிடியா மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக பெரிய சோதனை இதுதான். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, சமூகம் என்று வார நேரத்துல சில முன்பின் நடக்கத்தான் செய்யும். வாலிபம் என்று சொல்றது ஒரு விதமான பைத்தியம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சப்வா. எனவே சில தவறுகள் நடக்கும். ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய ஆசையா இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னா எப்படி இருக்கும்? பாப்பா கிட்ட உம்மா கிட்ட வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நண்பர்களோட வாலிபர்களோட எப்படியான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தாங்க என்று சொன்னா, பாவ எண்ணம் மாற நேரத்துல அவ்வளவு தைரியம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னா எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று. இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு ஆள் இல்லை என்ற பாவத்தை சொல்லி நான் விட்ரோ ஆகுறதுக்கு, அதனால அங்கங்க புடிச்சு கொண்டு போய் போட வேண்டியதாகிட்டு. யார் ஈக்கிறது? செய்ய போறவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது? மென்டர்ஷிப் கொடுக்கிறதுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது? கம்யூனிட்டி டெவலப் உருவாக்குறதுக்கு என்ன ட்ரைனிங் இருக்குது? ட்ரக்ஸ்ல இருந்து பாதுகாக்கணுமா? ஜினால இருந்து பாதுகாக்கணுமா? ஸ்கிரீன் அடிக்ஷன்ல இருந்து பாதுகாக்கணுமா? அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இன்னும் என்னென்ன உலகத்துல நஜீசுகள் இருக்குதோ அந்த நஜீசுகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? நாங்க ஒரு பொருத்தமான சீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அர்த்தமா? கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நான் என்ன செய்ய? எனக்கு ஆசையா இருக்குது ஜினா செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்னு மின்னி, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. இன்னைக்கு எங்கள்கிட்ட யாராவது வந்து இப்படி சொன்னா, எங்கட கம்யூனிட்டியில உள்ள லீடர்ஸ் எதை சொன்னா, அடே அறிவில்லையா உனக்கு, இப்படி சொல்றாய், சமூகத்துல இருந்தே ஓடமாக்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை புடிச்சு அவர்ட்ட நெஞ்ச புடிச்சு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம தஹீர் கல்பா, யா அல்லாஹ் இந்த மனுஷன் பாவத்தை மன்னிச்சிட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்திடு. இன்னைக்கு அப்படி யாரையாவது கண்டா நாங்க நோம்பு புடிச்சு நாங்க சுஜூதுல இருந்தாலும் நம்ம அவர் பாவத்துல இருந்து விட்ரு ஆகுறதுக்கு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸின் ஃபர்ஜா, இவருடைய பிரைவேட் பார்ட்டை நீ பாதுகாத்துறியா அல்ல, சாலிஹான மனுஷனா ஆக்கிறியா அல்ல. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, எனக்கு ஜினாவுடைய ஆசையே வரல என்று சொல்லி. சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல கூட சஹாபாக்கள் குடிச்சிட்டு ஜிஹாதுக்கு போவாங்க, சண்டை பிடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சவருக்கு கூப்பிட்டு ஹத்தடிப்பாங்க. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருத்தர் ஏசுறாரு, எத்தனை தடவை நீ குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்குவாய்? ஏசுற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏசாதீங்க, இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அந்த மனுஷன் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தலைவர்களே, லீடர்ஸே, நாங்க ஏன் இதை சொல்றோம் என்று சொன்னா, எங்களோட கம்யூனிட்டில அப்படி இப்படி ஈக்கிறவங்கள நாங்க என்கேஜ் ஆகி எங்களோட கிட்டே ஆக்கி கொள்றதுல தான் ஹைர் இருக்குது. கம்யூனிட்டில நம்மள தூரமாக்குறதுல ஃபித்னாவும் ஃபசாதுமே தவிர அவங்களோட பாவத்துல தைரியம் வருமே தவிர வேற ஒன்றுமே நடக்காது. அதே போலதான் யார் யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ ஒன்றை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி விஷயங்களை கேட்க கிடைக்கிறதும் பேச கிடைக்கிறதும் பாக்கியம். நாளை கியாமத்துல யாருக்கும் சொல்ல, எனக்கு யாரும் சொல்லல என்று சொல்லி உங்களுக்கு தேவையான எல்லா அட்வைஸும் எல்லா விதத்திலையும் வந்து கொண்டிருக்குது. எழுத்துல வேணுமா, ஒளித்துல வேணுமா, வாய்ஸ்ல வேணுமா, விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வேணுமா, கம்யூனிட்டியில எல்லா ரீதியிலும் எல்லா இயக்கமும் எல்லா அமைப்பும் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாலிபர்களை பாதுகாக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சு கொண்டு தான் இருக்குது. சில முன்பின் இருக்கும், அதை பேசி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னும் உங்களுக்கு நேரம் வரலையா? இதுக்கு மேலேமா உங்களுக்கு அட்வைஸ் வேணும்? ஒரு காலமும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை போல ஆகிடவானம். அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டுச்சு, புத்தி சொல்லப்பட்டுச்சு. எத்தனையோ பேர் நெருங்கி பேசி கதைச்சு அவங்கள மஸ்ஜிதுக்கு எடுத்து வந்தாங்க, புத்தி சொன்னாங்க, பாவத்துல இருந்து விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா தொடர்ந்து அந்த பாவத்திலேயே இருந்தனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது போய் சேராத உள்ளமா அல்லாஹ் ஆக்கிட்டான். ஒருத்தர் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யணும். எனக்கு புத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க, என் பிள்ளையை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்யற பிள்ளையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு யாருமே புத்தி செய்யறேன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்பட வேண்டிய ஆட்கள் இல்ல, கவலைப்படணும், கண்ணீர் வடிக்கணும், எனக்கு புத்தி சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லி. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தொடர்ந்து இந்த பாவங்கள் ஒருத்தர் ஊறி போய்த்து அடிக்ட் ஆகிட்டாருன்னு சொன்னா பாவம் மட்டும் அவரோடு இருக்கும், பாவினம் மட்டும் அவரோடு இருக்கும், அசிங்கமான செயல் மட்டும் அவரோடு இருக்கும். உலகத்துல மத்த எல்லாமே இல்லாம போய்த்திடும். இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நாம போக கூடாது. பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்க மாட்டாங்க, சொந்த பந்தம் இருக்க மாட்டாங்க, கூட படிச்ச நண்பர்களோ கூட அந்த சைட்ல கண்ட இந்த சைட்ல ஓடிடுவாங்க. ஏன் அவனோட பேசினாவே ஊருமேனே ஒரு மாதிரி பார்ப்போம். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, சரியான திட்டமிடுறது லீடர்ஸுடைய பொறுப்பு. பாவங்கள்ல இருந்து விட்ரோ ஆகிறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஒவ்வொரு தனிநபர்களுடைய பொறுப்பு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பலமான அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வசதிகளையும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். கம்யூனிட்டியில செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. சரியான திட்டம் வேணுமா, சம்பந்தப்பட்டவங்களை நெருங்குங்க, திட்டத்தை எடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்துலதான் ஜெமியத்துல் உலமா இருக்குது, யூத் அஃபேர்ஸ் தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நிறைய தூர ஏரியாக்கள்ல வந்து ட்ரக் கவுன்சிலிங் அங்க வராங்க. எங்களுக்கு அங்க விட்ரோ ஆகிறதுக்கு அட்வைஸ் பண்ண, கைட் பண்ண, கவுன்சிலிங் பண்ண யாரும் இல்ல. அதை விட பெருசு அங்க யாரையும் நம்ப எங்களுக்கு ஏழாம இருக்குது. அடுத்த நாள் இதை பஜார்ல சொல்லிடுவாரு, அதனால இங்க வாரம்னு சொல்லி ஒரு கிழமையில 6-7 பேர் வந்துட்டு போறாங்க. இப்ப என்ன செய்யறோம் என்று சொன்னா, அந்தந்த ஊர்ல போயிட்டு முக்கியமான ஆட்களை ஒன்று சேர்த்து, திறமையான ஆட்களை ஒன்று சேர்த்து, கான்பிடென்ஷியல் மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்பிக்கையான ஆட்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். இந்த ஆட்களோட எப்படி நீங்க என்கேஜ் ஆகணும், இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்கள் அது நடந்து கொண்டிருக்குது. சக்சஸ் ஸ்டோரி சொல்றதல்ல நோக்கம். கம்யூனிட்டியில நாங்க சரியான ஒரு திட்டமிட்டு செயல்படலாட்டி எங்கட கம்யூனிட்டி இழந்துடுவோம். எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேட கஷ்டமாயிருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ கேட்டோமோ சிறப்பாக அமல் செய்ய நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா அல்லாஹ், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்துடுவாயா அல்லாஹ். எல்லாம் உனக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து உனக்கு பொருத்தமான முறையில மரணிக்கும் அனைவருக்கும் தௌஃபீக் செஞ்சிடுவாயா அல்லாஹ். பாவங்களோடு உன்னை சந்திக்கிறதை விட்டு அனைவரையும் பாதுகாத்துடுவாயா அல்லாஹ். எல்லாம் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு உன்னுடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் இஸ்திகாமத்தையும் இஸ்திக்லாஸையும் நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். இரக்கமுடைய நாயனே, முழு முஸ்லிம் உம்மாவுக்கும் உன்னுடைய மக்ஃபிரத்தை நசீபாக்கிடுவாயா அல்லாஹ். புனித ஸ்தலங்களை நீ பாதுகாத்துடுவாயா அல்லாஹ். பலஸ்தீன்ல கஷ்டப்படக்கூடிய உடைய சகோதரர்களுக்கு வெற்றியை கொடுத்துடுவாயா அல்லாஹ். இழந்ததை விட சிறந்ததை கொடுத்துடுவாயா அல்லாஹ். அநியாயக்கார அட்டூழியக்காரர்களுக்கு நீ பாடம் போற்றிடுவாயா அல்லாஹ். என் அனைவரை நீ பாதுகாத்துடுவாயா.